ஊரு செழிக்க வேணும், உறவு வளர வேணும். அதாவது கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி 50, 68, 69 வருஷமா கும்பிட்டு இருக்காங்க. கோவிலா எடுத்து முளைப்பாரி திருவிழா நடத்தி வந்து 39 ஆண்டு ஆகுது. நான் தான் உங்கள் அடைங்கப்பா. இன்றைக்கி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தான் இருக்கும். கீழக்கரையில் வந்து மீனவர் குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அதாவது கடற்கரை ஓரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்கணும். இது வந்து முன்னால் வந்து 21 கொச்சி சொல்லுவாங்க. இப்போ வந்து பேரை மாற்றி மீனவர் குப்பம்னு வச்சுருக்காங்க. இந்த ஊரில் வந்து வருடமாக ஆண்டுகளாக வந்து என்ன செய்வாங்கன்னா முளைப்பாரி திருவிழா வந்து அம்மங்கோல் திருவிழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சின்னப்பிலேருந்து அதை தொடர்ந்து இந்த வருஷம் வந்து எத்தனாம் வருஷம் பண்ணாலும் 39ஆவது வருஷம் தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த முளைப்பாரி திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க, எத்தனை வருஷம் கொண்டாடுறாங்க அப்படின்றத இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் யாராக இருப்பாங்க. வாங்க, நம்ம பக்கத்தில் ஒரு நபர் இருக்காங்க. அதாவது வந்து இந்த ஊருடைய முக்கியஸ்தம் சொல்லுவாங்க. அதாவது இந்த பொறுப்பாளர் அப்படி இருக்காங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணே, உங்கள் பேருண்ணே? பிரசாத். எந்த ஊருண்ணே? இந்த மீனவகுப்பம் கிராமம் தான். கீழக்கரை மீனவகுப்பம். ஓகே. இந்த நம்ம அந்த அம்மங்கோல் பேர் என்னண்ணே? ஸ்ரீ சந்திரமாரியம்மன் ஆலயம். இந்த கோயில் வந்து எத்தனை வருஷமாக வழிபடுறீங்க? அதாவது கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி 50, 68, 69 வருஷமா கும்பிட்டு இருக்காங்க. கோவிலா எடுத்து முளைப்பாரி திருவிழா நடத்தி வந்து 39 ஆண்டு ஆகுது. 39 வருஷம். அதாவது கோயில் நடைபெற கொண்டிருந்தது 60 வருஷம் நடந்துச்சு. ஆனால் கும்பிடுறது வந்து நீங்கள் வந்து பாரி போட்டு கும்பிடுறது வந்து முளைப்பாரி வச்சு வந்து 39 வருஷம். அதுக்கு முன்னாடி சும்மா சாமியாக கும்பிட்டுருக்கோம். ஓகே. நம்ம அந்த கோயிலோட சிறப்பு என்ன? சிறப்புனா நம்ம ஒரு வாரம் வந்து விரதம் இருந்து காப்பு கட்டி இந்த முளைப்பாரிக்காக வீட்டில் வந்து எந்த கவுச்சும் சேர்க்காம சாமி கும்பிட்டு ஒரு வாரமாக இருந்து இந்த இதை வந்து நான் நடத்துகிறோம். நம்மளுடைய பாரி வந்து அதாவது முத்து போடுறாங்கல்ல, முத்து போடுறதுல இருந்து முத்து எடுக்கிற நாளில் இருந்து ஒரு வாரம் விரதம் இருந்து பார்க்குறாங்க. அதாவது வந்து நம்ம எத்தனை நாளைக்கு வந்து விரதம் இருக்கணும், எத்தனை நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த சிறப்பாக வழிபாடு கொண்டு வர்றது? அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு தெருவில் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை வீட்டில் போய் விதப்பு வாங்குவோம். செவ்வாய்க்கிழமை வந்து பாரி கூட வச்சு அதில் வந்து முத்தை பரப்பி அதிலிருந்து 8 நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து சாப்பிடாமல் இருப்போம். அதாவது கவுச்சி எதுவுமே சாப்பிடாம 8 நாள் இருந்து முடிக்கும். அதாவது காப்பு கட்டினவங்க தான் விரதம் இருக்கணுமா, இல்லை வீட்டில் யாருமே எடுக்கக்கூடாதா? அப்படி காப்பு கட்டினவங்க சுத்தமாக செருப்பு வர மாட்டாங்க, எதுவும் போக மாட்டாங்க, வெளியே எதுவும் போக மாட்டாங்க, அதிகமாக அப்படி இருப்பாங்க. காப்பு கட்டாதவங்க ஊரோட எல்லாருமே விரதம் இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் மீன் சாப்பிட்டாங்க. அது காப்பு கட்டாதவங்க மீன் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து தாளிக்கவோ பொரிக்கவோ பருப்பு சாம்பார் ஆக்கவோ அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதாவது நம்மளுடைய மீனவர் குப்பல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய பண்பாடு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுடைய மீனவர் குப்பல் எப்படின்னா ஒரு ஊரில் வந்து காப்பு கட்டிட்டாங்க, நம்ம ஊரில் காப்பு கட்டிட்டாங்கன்னா ஊரோட போய் யாருமே கவுச்சி சாப்பிட மாட்டாங்க. காப்பு கெட்டவங்க சரி கெட்டாலும் சரி கவுச்சி யார் தொட மாட்டாங்க. ஒரு பல்கோடு வித்தியாசமாக இருக்குது. தொடர்ந்து பேசி பண்ணிடுவோம். ஆனால் நம்மளுடைய திருவிழா வந்து அதாவது கரம் எடுத்து வருவாங்க. அந்த ஒவ்வொரு ஊர்லேயுமே கரம் எடுப்பாங்க. நம்ம ஊர்லேயே கரம் எடுக்கிற ஒரு சிறப்பு இருக்கும். அதேமாதிரி இந்த கரம் எடுக்கிறது வந்து எப்படின்னா தலைமுறையாக பண்ணுறாங்க. அதாவது அப்பா தாத்தா ஐயா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் இப்போ வேறு மாதிரி எதாவது பண்ணுறீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு அந்த வருஷம் வந்து இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அனைத்து பேருக்கு வந்து காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டி விரதம் இருந்து 45 நாள் விரதம் இருப்பாங்க. இருந்து அவங்களுக்கு யார் அம்மா வர்றாங்களோ அவங்க அதில் இருந்து ஒரு கும்பாபிஷேகம், அதாவது 12 ஆண்டுக்கு அவங்க எடுப்பாங்க. அடுத்த 12 ஆண்டுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்போது வேற ஆள் தலைமுறை வராது. அடுத்தவங்க விரதம் இருந்து யாருக்கு வர்றாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க. அப்படி தான் எடுத்துக்கலாம். நம்முடைய கொள்கை எப்படின்னா நம்முடைய மீனவ குப்போட கொள்கை எப்படின்னா நம்ம ஒரு விரதம் இருந்து அருள் வந்து அவங்க வந்து 12 வருடங்களும் ஒரு ஆள் இப்போ விரதம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆடுறாங்கன்னா 12 வருடங்களும் அவங்க தலைமுறையாக பண்ணுவாங்க. அடுத்து யார் விருப்பம் உள்ளவங்க அவங்க 40 நாள் விரதம் இருக்கணும். கண்டிப்பாக விரதம் இருந்தது நீங்கள் வந்து அந்த அருள்வாக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கரை எடுக்க முடியுன்ற ஒரு கொள்கை மிக சிறப்பாக எடுத்து கொண்டிருக்காங்க. அது மிக சிறப்பாக இருக்குது. அது தொடர்ந்து நம்முடைய இந்த திருவிழா வந்து எத்தனை நடைபெறுகிறது? 8 நாள். இது வந்து 33ஆம் நாள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாள் இந்த எத்தனை நாள் திருவிழா? ஒரு நாளா 2 நாள் திருவிழா? இல்லை 2 நாள் திருவிழா. அதாவது செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு சாயந்தரம் ஒரு 7 மணியை போல் போய் கடற்காலில் போய் கராயம் கட்டி நம்ம ஊர் முளைப்பாரியோடு சேர்த்து ஊர் சுற்றி வருவோம். வந்துட்டு அந்த அடுத்த நாள் புதன்கிழமை எல்லாரும் ஊர் சுற்றி அதே மாதிரி கடற்காலில் போய் சாயந்தரம் போய் கரைச்சிட்டு வரோம். 2 நாள் திருவிழா நடக்குது. என்னைக்கு வந்து நீங்கள் ஊரில் போய் ஃபஸ்ட் நாள் போகலாம் 2 நாள் போகலாம்? எங்கே தான் ஊரில் முளைப்பாரி 2ஆம் நாள் தான் ஊர்வலம் போவோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து அம்மன் பாரி முளைப்பாரி ஒரு 11 பாரியோ 7 பாரியோ போட்டிருப்போம். அதை வச்சு ஊர்வலம் நம்ம கிராமத்தை வந்து சுற்றி வருவோம். அடுத்த நாள் புதன்கிழமை ஊரோட எல்லாரும் முளைப்பாரியை தூக்கி நம்ம கிராமம் எல்லா பக்கமும் சுற்றி வருவோம். ஊர்வலமாக வந்துடும். அதாவது முதல் பாரி வந்து அம்மன் கோயில் வந்து அம்மன் கோயில் வைப்பீங்க. அம்மனுக்கு போட்ட பாரி முதல் வச்சு ஃபர்ஸ்ட் பாரி வைப்பீங்க. அதாவது முதல் நாள். 2வது பாரி வந்து என்னன்னா ஊர்வலம், அதாவது நாங்கள் வச்சிருக்க பாரி ஊர்வலம் சுற்றி அதை அருள் ஆடி வந்து 2வது நாள் கரைப்பீங்க கடலை வந்து. அதோட நிகழ்ச்சி முடியுது. இந்த சிறப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அருள்வாக்கு மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இந்த அடங்க பாய்ச்சாலுக்கு எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்கிட்ட ரொம்ப நன்றி. அதாவது மிக சிறப்பாக சொன்னாங்க. அவளுக்கும் நன்றி. செலவு சாப்பிட நன்றி. 4 வீதி நார்த்தமலையினிலே
சிவப்பு சேலையிலே நாலு வீதி அத்தமலையினிலே நடுவ இருக்கா சிவப்பு சேலையிலே சொங்கு சேலை கட்டிக்கிட்டு சிங்க மேல ஏறிக்கிட்டு சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு சிங்க மேல ஏறிக்கிட்டு சீரி பாஞ்சு வரா சிரிச்ச முகத்தை பார்ப்பதற்கு ஓடி வாரோம் அம்மா அந்த சிரிச்ச முகத்தை பார்ப்பதற்கு ஓடி வாரோம் அம்மா நாலு வீதி நார்த்தமலையினிலே நடுவ இருக்கா சிவப்பு சேலையிலே கடப்ப மலை ஆளூருட்டி மலை மண்மலை பொன்மலை பொன்வளையும் பூமி மலை கந்தேன் கடப்ப மலை ஆளூருட்டி மலை மண்மலை பொன்மலை பொன்வளையும்
கோயில் பேர் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் ஆலயம். வந்து 39ஆம் ஆண்டு இது விழா. ஏதாவது சிறப்பு என்னன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து விதப்ப விட்டு ஊர்மக்கெல்லாம் சேர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்து முத்துப்பரப்புவோம். முத்துப்பரப்பு அங்கிட்டு ஒரு வாரமாக குழு வச்சு அடுத்த இன்னொரு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து நாங்கள் அந்த முகக்கட்டு உரிச்சோம் நைட்டில் கரக்கால கரகம் எடுத்து அம்மன் உருவெல்லாம் கொண்டு வர வச்சு எல்லாம் பண்ணுவோம். அடுத்த புதன்கிழமை இதே மாதிரி நாள் வந்து ஊர்வலம் கழகத்தி அம்மா முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து வந்து கங்கையில் செலுத்தி எல்லா மக்களும் சந்தோஷமா வச்சு விடுவோம். அந்த கங்கையில் அந்த பாரி செலுத்துறதுனால வந்து எல்லா மக்களுக்கு மீன் வேண்டாம், மீன் வளம் கூட தொழில் வளரும், மழை வரும். அது அப்போ எங்கள் மூட நம்பிக்கை, எங்கள் முன்னோர் கூட நம்பிக்கை அதை பொறி காதுகளா நடக்குது. அது மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி எங்கள் அம்மா வணங்கி வந்தால் கேட்குற வர எல்லாரும் கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். அவர் பூசை என் பேர் அவர் தலைவர். நல்லா சிறப்பாக பாரி வளர்த்து அம்மாளுக்கு சந்தனமாரியம்மாளுக்கு நல்லா சிறப்பாக நல்ல சிறப்பாக செஞ்சுருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நடக்கட்டும். இதே மாதிரி வருஷம் இதே மாதிரி நல்ல சிறப்பாக நடக்கணும். அதனால் நான் கையெடுத்து கும்பிடுக்கிற அம்மாவை சிறப்பாக இருக்கட்டும். என் பேர் நாகராஜ். ஏன்னா மீனவர் குப்பத்தை சேர்ந்தவன். நான் வந்து முன்னாள் நிர்வாகத்தில் உள்ளாலே இந்த கோயிலில் வந்து சாமி ஆடி வரேன். ஏன்னா இந்த கோயில் தோண்டி கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கோயில் கட்டி 39ஆம் ஆண்டு ஆகுது. நல்லா இது வரைக்கும் சீர சிறப்புமா இந்த விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் முளைப்பாரி வந்து நம்ம கிராமத்துல இருந்து நல்லபடியாக சீரும் சிறப்புமா நடைபெற்று, ஏன்னா இன்றைக்கு வந்து சுமார் 7 மணி அளவில் பாரி பூரிக்க போறோம். இந்த இதுக்கு வந்தது எல்லாருக்கும் அனைவர்களுக்கும் நன்றி. என் பேர் நாகராணி. நான் மீனவர் குப்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க வந்து 37 வருஷம் 39 வருஷம் வந்து இந்த பாரி போட்டு எங்க ஊரு சீரும் சிறப்புமா இருக்குது. எந்த குறையும் இல்லை. முன்ன மாதிரி வருஷம் இதே மாதிரி நாங்க நடத்தணும். ஆமா, எங்க ஊர் மீனவர் குப்பம். என் பேர் வேலம்மாள். எங்க சாமி பேர் சந்தனமாரியம்மன். நல்ல விசேஷமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு விசேஷமா இருக்கு. பெண்கள்லாம் மழை கட்டுவாங்க. நல்லா மழை கட்டுவாங்க. நல்ல விசேஷமா இருக்கு. இளைஞர் பையன் நல்லா பணக்கரையெல்லாம் முறையெல்லாம் ஊத்துவாங்க. நல்ல விசேஷமா கொண்டாடுவோம். எங்க சாமி ரொம்ப புதுமையானது. என்ன வேண்டிக்கிறாலும் நல்லபடியா நடக்காது. அடுத்த கதை நடக்கும். அதனால மக்கள் எல்லாரும் வந்து எங்க சாமியை கும்பிட்டு போங்க. முதல் காரி வந்து கடலில் வந்து சிறப்பாக கடத்திருக்கிறோம். அம்மன் காரி வந்து முதல்ல வந்து அம்மன் காரி வந்து கடத்திருக்கிறது தான் அடுத்த காரியில் கரெக்டாக ஒரு வேண்டுகோள். அந்த சிறப்பாக நடக்கிறத பார்க்க முடியாது. தருமா ஏடா 2 பாரி கொண்டு போனா ஒரு பாரி வாங்கி கொண்டு வர.
லூசு வலிக்குது லூசு முடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.